வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம். திமுக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் அதிமுக, பிஜேபி நடவடிக்கை எடுத்தும் போராட்டம் நடத்துவது ஏன்? திமுக கேள்வி. தொடர்ந்து அரசியலாக்கப்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சமரசம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரியின் திரு சாய் சுதாகர் அவர்கள். சார் வணக்கம். சமரசம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. கல்வி என்பது ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமானது. அதுவும் ஒரு பெண் கல்வி கற்றால் என்றால் அந்த சமூகமே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட கல்வியிலே தலை சிறந்து விளங்குவது அண்ணா பல்கலைக்கழகம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கனவாக இருக்கின்ற ஒரு விஷயம். அந்த கனவை நனவாக்கி படித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த அந்த சம்பவம், அது தொடர்பான அடுத்தடுத்த நடவடிக்கைகள், இப்படி ஒரு வார காலமாக 23ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு மேலாக தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது இந்த சம்பவம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை முதலில் தெரிவிங்கள். பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் வெளியேறிய வெளி மாநிலத்திற்கு சென்றுவிட்ட ரவுடிகள், சட்டவிரோத செயல் செய்பவர்கள், லாட்டரி சீட்டு நடத்துபவர்கள், கஞ்சா கடத்த நடத்துபவர், இவர்கள் எல்லாம் உள்ள வந்துடுவாங்க மாநிலத்திற்குள்ள. இங்கிருந்து வந்து இந்தியா பூர்வமல்ல, உலகமெல்லாம் செய்வார்கள். அதுக்கு உறுதியா 5 வருஷம் அதுக்கப்புறம் இருந்ததா சரித்திரமே இல்லை. எல்லா ஆட்டமும் ஆடி முடிச்சிடுவாங்க. இது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் ஒரு பெண், அது கல்வி எப்படி என்றெல்லாம் நீங்கள் அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தீர்கள். இது இங்கே என்ன நிலைமை? இது மட்டும் அல்ல, இன்னைக்கு இந்த மாணவிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுதும் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ தினந்தோறும் காலை எழுந்து பத்திரிகை எடுத்து பார்த்தால் செய்திகள் இப்படித்தான் வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலைக்கு ஒரு அரசாங்கம் போகலாமா? அப்படி போனால் அந்த அரசு நிலைக்குமா? இன்று கூட பாஜக மாநில தலைவர், நான் இந்த ஆட்சி இருக்கும் வரை செருப்பே போட மாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறார். அப்படி கூட ஒவ்வொருத்தரும் ஏதாவது சபதம் செய்து நாம் கூட எங்கேயாவது வெளியேறி விடலாமா என்று நினைக்கிற அளவுக்கு மனம் சங்கடப்படுகிறது. ஆகவே இன்றைய ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தகாத செயல்கள், சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது என்பது வெள்ளிடை மலை, உலக அறிந்த விஷயம். மிக மிக அண்ணா பல்கலைக்கழகம் என்பது பாராட்டுதலுக்குரியதாக, இந்திய துணைக்கண்டத்திலே புகழ் பெற்றதாக, மிக மிக நல்ல ஒரு அமைப்பாக இருந்தது. எப்படியோ வர வர இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் அதனுடைய தரம் கெட்டு, அதை இனிமேல் அந்த கல்லூரிக்கு பெண்களை அனுப்பலாமா வேண்டாமா மாணவியில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கெட்டுவிட்டு இருக்கிறது என்பது உலகம் சொல்லுகின்ற சொல். நான் சொல்வது மட்டும் அல்ல, உலகமே அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற நிலைமை, கொடுமைகள் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வகையை இந்த அரசு எடுக்காது. காரணம், சாமியார் ஆசாமியானான்ற கதை தான். ஒரு குடிசை, அதில் சாமியார் இருக்கிறாரு. அவர் தவம் இருக்கும்போது அவர் மேலே ஒரு எலி விழுந்துடுது. அந்த எலி விழுந்துடுச்சேன்னு அது விழக்கூடாதுன்னு ஒரு பூனை வாங்கினாங்களாம். பூனை வாங்கின பிற்பாடு பூனைக்கு பால் வாங்கணுமேன்னு ஒரு மாடு வாங்கினாங்களாம். மாடு வாங்கின பிற்பாடு அதுக்கு பால் கறக்கணும், தீனி வைக்கணும், ஒரு பொண்ணு வாங்கினாங்களாம். கடைசியிலே சாமியார் ஆசாமியானார் 2 பேரும் அவங்க ஜாலியில் வச்சுக்கானு போயிட்டாங்களாம். அதுபோலத்தான் இந்த ஆட்சி எல்லா வகையிலும் எது செய்தாலும் ஏதோ ஒன்று செய்து இங்கே போய் முடிந்து கடைசியில் அது யூஸ், மிஸ்யூஸ், அபேஸ் என்கின்ற 3 வார்த்தையில் இந்த ஆட்சி முடிகிறது என்பதே எனது கருத்து. சரிங்க சார். சாய் சுதாகர் சார் முடிச்சாங்க எது செய்தாலும் அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தையிலேருந்து எடுத்துக்கிறேன். எது நடந்தாலும் அதற்கு ஆளுகின்ற அரசாங்கத்தை குறை சொல்வது ஒரு ஃபேஷனாக இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையும் அந்த விமர்சனத்தையும் முன்வைத்து
ஆட்சி யாருடையது என்பதை பிறகுதான் பார்க்க வேண்டும். அவலம் ஏன் நடந்தது, எப்படி அதை கட்டுப்படுத்துவது, அது யாருக்கான தலைக்குனிவாகி இருக்கிறது என்பதிலிருந்து தான் இந்த விவாதம் செல்ல வேண்டுமே தவிர யாரோ ஒருத்தரை காரணம் காமிச்சிட்டு அதுல இருந்து நம்ம வெளில வர முடியாது. உங்களோட விவாதத்தை முன்வைங்க. சரி, ஒரு 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 ரொம்ப சுலபமான கேள்வியோட நான் உங்களை ஆரம்பிக்கிறேன். அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது காலேஜில். அந்த சிசிடிவி கேமரா ஏதோ ஒரு இடத்துல பொருத்துறது எதுக்காக பொருத்துறாங்க? எந்த இடத்துல இப்ப மந்திரி மாண்புமிகு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மாண்புமிகு மந்திரி அவர்கள் இன்னைக்கு சொன்னாங்க, அதாவது நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம், இருந்தாலும் இந்த 2 கட்சிகள் தகராறு பண்ணுறாங்க அப்படின்னாங்க. மகிழ்ச்சி, உடனே எடுத்தீங்க. ஆனால் அந்த சிசிடிவி அங்கே வைக்கிறது எதுக்காக வைக்கிறோம் அதை சொல்லுங்க நீங்கள். அதை தான் சொன்னேன். எந்த இடத்தில் சிசிடிவி பொருத்தப்பட்டாலும் அந்த இடத்தில் இருக்கின்ற பொருட்கள், நபர்கள், அந்த இடத்தோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு. ஆனா இங்க வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க? யார் வந்தான்னு பார்த்து குற்றம் நடந்த பிறகு பிடிக்கிறாங்க, அது கிடையாது. அது செக்யூரிட்டி கேமரான்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி எதுக்கு வைக்கிறோம்? குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கு. நிச்சயமாக. இவங்க வந்து அதாவது 2 கட்சிகளும் அரசியல் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் ஒரு லேமேன், நான் கட்சி சார்ந்து இங்க வரல. நான் கேட்குறேன், அதாவது இந்த ஆள் 8 மணிக்கு மேல அந்த கல்லூரிக்குள்ள எப்படி வந்தான்? செக்யூரிட்டி முதல் கேள்வி. ஓகே, இன்னைக்கு ஒரு பயங்கரமான செய்தி ஒன்று ஒரு தொலைக்காட்சியில் மதியம் 1 மணி செய்தின்னு நினைக்கிறேன். அதில் செய்தி வாசிக்கும் போது சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க, ஒரு பயங்கரமான உண்மை புலப்பட்டது, 3 மாதமாக அவன் இந்த வேலையை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 3 மாதமாக இவங்க சிசிடிவி கேமரா பார்க்கவே இல்லை அப்படின்றது தானே அர்த்தம். அந்த சிசிடிவி கேமரா வச்சுட்டு இல்ல, சிசிடிவி கேமரான்னு சொன்னதுனால நான் சொல்றேன், நான் வந்து குறுக்கிட்ட எதுவும் சொல்ல வரல. சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்ததா அப்படின்றதா. ஏனென்றால் எங்க இருந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க, எங்க இது நடந்தது. அதாவது இருங்கம்மா, அவன் வந்து செவரேறி குதிச்சு வந்துட்டான்றது வாக்குமூலம். ஓகே, அது கிடையாது பிரச்சனை. நீங்க குறிப்பாக பெண் பிள்ளைகளை காக்க வேண்டும் என்றால் சிசிடிவி கேமரா போடும் பொழுது அதனுடைய விதிமுறை என்னன்னா, there should be no blind spot. அதாவது 360 டிகிரி கவரேஜ் இருக்கணும். அதாவது நான் இங்க செக்யூரிட்டி இல்லை, அந்த இடத்துல திருட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒத்துக்க முடியுமா? செக்யூரிட்டி எதுக்கு போடுறோம்? அவங்க காக்கணும். நீங்க விட்டுருங்க. இவன் அந்த கேமராவில் கேப்சரே ஆயிருக்க மாட்டானா? குறைஞ்சது ஒரு 100 கேமரா இருக்கும். நிச்சயமா 100 கேமரா இருந்திருக்கும், இந்த கேப்சர் ஆகல. அப்படின்னா கடந்த 90 நாட்களாக யாருமே அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பத்தி கவலைப்படவே இல்லை. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது கேமரா. அது மாதிரி இது மாதிரி ஏதாவது நடந்தால் அப்போ போய் பார்ப்பாங்க, ஓ கண்டுபிடிச்சிட்டோம், அவனுக்கு எடுத்துட்டோம், நடவடிக்கை எடுத்துட்டோம். அது கிடையாது, தடுக்கணும். அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு. செஞ்சு முடிச்ச பிறகு, குற்றம் நடந்த பிறகு எடுக்கிறது வேற விஷயம். பெண்கள் படிக்கிறாங்க. அன்னைக்கே நாங்கள் அங்கே படிக்கிற காலகட்டத்திலே ஒரு 100 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அரசாங்கத்தில் சொல்கிறாங்க 7 மணியோ 6 மணிக்குள்ளே எல்லா பெண்களும் உள்ளே வந்துடணும் அப்படின்னு. அன்னைக்கு இருந்தது இந்த சட்டம், 7 மணிக்குள்ளே எல்லா பெண்களும் வந்துடணும். எதிரில் இது இருக்கும், மெஸ் இருக்கும். அந்த மெஸ்ஸுக்கு 7 மணிக்கு அவங்க அந்த வார்டன் கிட்ட ரிப்போர்ட் செஞ்சு விட்டு தான் அங்கே போகணும். அப்படி தான் இருந்தது. அப்போ யார் மாற்றினாங்க? இதெல்லாம் பார்க்கணும். ஒரு எடுத்தாதான் ஒரு சர்வே மாதிரி எடுத்து அதுக்குள்ள ஆராய்ச்சி இப்பயாவது பண்ணணும் இவங்க. இதெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க 7 மணிக்குள்ள வர சொல்றேன்னு. அப்ப ஏன் இது வரைக்கும் வர சொல்லல? தெரியாதா? பெண்களுக்கு பாதுகாப்பு, உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. அவன் 3 மாசமா உள்ள வந்து போயிட்டு இருக்கான். இந்த பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்க சார், இருங்க, இன்னொன்று முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த நியூஸில் மத்தியானம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 மாதமாக நடக்கும்போது முதல்ல நடந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? நம்ம தான் சினிமாவில் பார்க்குறோமில்ல, அலசி பிரித்து மேய்ஞ்சிடுறாங்கல்ல அந்த பெண்ணை. நீ இப்படி போனியா, அவன் கூட போனியா, இவன் கூட போனியா, இந்த கேள்விக்கெல்லாம் பயந்து தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லை. இவங்க அந்த சிசிடிவி அண்ட் இன்னொன்று, இவன் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இவன் வந்து அந்த ரவுடி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அரசாங்கத்தில், போலீஸில், அதில் இருந்திருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க அதாவது அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா பாஜகவோ அதிமுகவோ ஒரு செயலுக்காக கொடுக்கல. இப்போ நீங்கள் ஈசிஆரில் ஒரு வீடியோ போட்டாங்க, பார்த்தோம்.
ஒரு ஆணும் பெண்ணும் நைட்டு மிட் நைட்டில் குடிச்சிட்டு நமது மாண்புமிகு துணை முதலமைச்சரை ஒருமையில் அவருக்கு ஃபோனை போடு நான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்கள என்ன செஞ்சாங்க? அது வெளிப்படையாக சொல்லணும் இல்லை மக்களுக்கு. அவங்களையே அன்னைக்கு பிடிக்க முடிஞ்சதா போலீஸு? அவ்வளோ ஹெசிடேட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் எங்கேயோ தங்கி இருந்து மறுநாள் காலையில் கவர்மெண்ட்டோட கன்சென்ட்டோடு தான் அங்கே போய் பிடிக்கிறாங்க. அப்போ ஏன் நைட் அரெஸ்ட் பண்ணல? இந்த பயம்லாம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அரசாங்கத்தை குறை சொல்கிறோன்னு நினச்சிக்கக்கூடாது. எது நல்லதோ அதை வந்து நம்ம அதை வந்து குற்றச்சாட்டாக எண்ணாமல் அதை வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிட்டு, ஒரு சஜஷன், அட்வைஸ் கூட எடுக்க வேண்டாம், ஒரு சஜஷன் அப்படி எடுத்துக்கிட்டு அது என்ன நல்லது பண்ண முடியும், அதை எப்படி மேம்படுத்த முடியும்னு பார்க்கணும். சரி, சற்று முன்னதாக நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் மற்ற 2 சிறப்பு விருந்தினர்கள். இணையத்தின் வாயிலாக இணைகிறார் திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முரளி சார், நீங்க சொல்லுங்க, முக்கியமாக இந்த விஷயத்தில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண்கள் படிக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் அதிக மாணவர்களால் விரும்பப்படும் பெருமையாக எண்ணப்படும் ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியான வகையிலே இல்லாதது தான் இந்த அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு மையக்கருவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அத்துணை பேராலும் கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு உங்களோட பதில் என்ன? பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆள்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினிலே ஆணுக்கு பெண் இங்கே இழைப்பில்லை பாரடி கும்மியடி என்று சொன்ன பாரதியாருடைய பாடலுக்கு ஏற்ப இந்த நாட்டில் பெண்கள் எல்லாம் இப்போது படித்து முன்னேறி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது வருத்தத்திற்குரியதுதான். ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது என்று தெரிந்த பிறகு அந்த பெண் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு உடனடியாக 4 தனிப்படைகளை அமைத்து தனிப்படைகளின் மூலமாக 5 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடித்து குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது இந்த அரசு. இப்படி விரைவாக எங்களுடைய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஐயா அவர்கள் பேசிய பொழுது வேதனையோடு சொன்னார், நானும் வேதனையோடு சொல்கிறேன். இது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அதற்காக வருத்தப்பட வேண்டும். ஆனால் அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா, அண்ணா பல்கலைக்கழகம் ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். காடு போல் இருக்கிறது 100 ஏக்கர். அந்த 100 ஏக்கர் பகுதியிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் வருத்தத்திற்குரிய ஒரு சம்பவம் தான். இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய தமிழக அரசு இதை முனைப்போடு செயல்பட்டு குற்றவாளியை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த குற்றவாளி எங்களுடைய சட்டத்தில் இருந்து தப்ப முடியாது. இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செய்திருக்கிறவன் கைது செய்யப்பட்டிருப்பவன் தண்டிக்கப்படுவான் என்பதிலே எந்த வகையான மாற்றம் இல்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காமல் இருப்பதற்கு அரசு மட்டுமல்ல மக்களும் இணைந்து அந்த தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பெண் பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தனிமையில் போய் ஒரு இடத்தில் சிக்கிக் கொள்வதோ தனிமையில் போய் இருப்பதோ அவர்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மக்களும் அரசும் ஒன்றாக இணைந்து நடவடிக்கை எடுத்தால்தான் இப்படிப்பட்ட சம்பவங்களில் இருந்து நாட்டை காப்பாற்ற முடியும். அதற்கு எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே பெண்கள் அதிகம் படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வந்திருக்கிறது. இந்த பெயர் வந்திருக்கிற பொழுது இதை நோக்கி நாம் பயணப்படுகிற பொழுது இப்படி சம்பவங்கள் பெண் பிள்ளைகளுடைய கல்விக்கு ஒரு ஆபத்தாக வந்துவிடக் கூடாது, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக வந்துவிடக் கூடாது. ஆகவே குற்றவாளி தப்பிக்க முடியாது. இதை பொள்ளாச்சி சம்பவத்தை போல நாங்கள் விடமாட்டோம். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும். நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜெயக்கண்ணன் சார், ஒரே ஒரு குறுக்கீடு. இப்போ அண்ணன் என்ன சொன்னாருன்னா, இந்த பெண்கள் வந்து தனியாக மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது அப்போனா காந்திஜி அன்னைக்கு என்ன சொன்னார்? சுதந்திரம் அடைஞ்ச உடனே நடு இரவில் 12 மணிக்கு என்னைக்கு ஒரு பெண் தனியாக தெருவில் செல்ல முடியுதோ அன்னைக்கு தான் நாம் சுதந்திரம் அடைஞ்சோம் அப்படின்னு. அப்போனா இன்னும் நமக்கு சுதந்திரம் வரல, பெண்கள் தனியாக வெளியே போகக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாகங்க சார். அதாவது அத்தனை தலைவர்களும் சொல்ற ஒரு விஷயம் தான் அது. இப்ப சுதந்திரம் வந்துருச்சுன்றதுக்காக இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு சொல்லுங்க சார்.
மேடம் ஒரு சின்ன விஷயம், இது இரவில் நடந்தது. மணிப்பூரிலே 2 பெண்கள் நிர்வாணமாகப்படுத்தி கொள்ளை கூட்டம் கூட்டி கொண்டு வந்தது. அது அப்பொழுது சுதந்திரம் கிடைக்கவில்லையா? தவறு நடந்து விட்டது. அந்த தவறுக்கு பிரார்த்தனம் தேட வேண்டும் என்று சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதல் சுற்று கருத்துக்களை முதல்ல நான் வாங்கிடுறேன். ஜெயகண்ணன் சார், முக்கியமா இப்ப சொல்ல வேண்டியது என்னன்னா, அமைந்த கரையில அதாவது எந்த ஆட்சியில் நடந்தது, யார் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டிட்டு இப்ப சொல்ற மாதிரி கும்மியடி அப்படின்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், அவர்களோட கனவை நோக்கி நடை போட வேண்டும், வெற்றியை தொட வேண்டும் என்றால் இந்த மாதிரி தடைக்கற்கள்லாம் அப்பப்ப வரதான் செய்யுது. அந்த தடை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு? இது முழுமையாக அரசினுடைய பொறுப்பு தான். அதை தட்டி கழித்து விட முடியாது. அதே நேரத்தில் எதுனா எந்த அரசு இந்த கட்சி அந்த கட்சிகள் நம்ம போகல. அதாவது ஆட்சிகள் நடக்கின்ற போது, அரசு என்கின்ற போது அந்த அரசின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறை, இன்னொன்று அது நிறுவனம், கல்வி நிறுவனம். ஒரு மாணவி தனிப்பட்ட முறையில் ஒரு மாணவரோடு பேசி கொண்டிருப்பதை நம்ம தவறாக பேசுவதோ இல்லை அவங்க தனியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் இங்கே முக்கியமானது கிடையாது. என்றைக்கு ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியில் வரும்போது ஆணுக்கு பெண் சமம்ங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதன் பிறகு கல்வி எல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியில் வேலை வாய்ப்பு எல்லாமே ஆணும் பெண்ணும் இன்றைக்கு ஈக்குவலாக போயிடும், சமத்துவங்கிற அடிப்படையில் போகின்ற போது அந்த பெண்களுக்கான பிரச்சனை மட்டும் வருகின்ற போது இது போன்ற கருத்துக்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பெண்கள் தனிமையாக போகக்கூடாது, மற்ற இடங்களுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரியான சொல்லக்கூடிய செய்திகளை தவிர்க்க வேண்டும். இன்னொன்று, அவருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அவருடைய பாதுகாப்பை நம்ம கொடுத்தோமா? நான் என்ன சொல்கிறேன், சமத்துவம்னு பேரளவில் பேசிட்டு அதை விட்டு விடுவதல்ல. அந்த இடத்துல இந்த ஞானசேகரனுங்கிற நபர் இந்த கட்சி அந்த கட்சிங்கிற அந்த அடிப்படையில் நம்ம போகல. இது நடந்தது ஒரு பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டு இன்னும் ஒரு பெண்ணுக்கு அந்த மாணவிக்கு நடைபெற்று இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், மாணவ மாணவிகளை தொட்டால் என்ன ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி உள்ள சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஏராளமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாணவிக்கு இது போன்ற ஒரு தொந்தரவு, ஒரு பாலியல் தொல்லை வருகின்ற போது ஏற்கனவே உங்க போக்சோ ஆக்ட் மறுபடியும் மகளிர் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக சட்டத்தின்படி உயர்நீதிமன்றம் கண்காணிக்கிறது. இது போன்றெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சூழலில் இது போன்ற இந்த மாதிரியான அண்ணங்கள் பாரு, அது ஹேபிச்சுவல் அஃபெண்டர், தொடர்ச்சியான குற்றவாளியாக இருக்கிறார். ஏற்கனவே குற்றத்தில் சாட்டப்பட்ட நபராக இருக்கிறார். அவர் மீதான வழக்கு தாமதப்பட்டிருக்கிறதா, இல்ல அரசு காவல்துறை அவர் மீதான கண்காணிப்பை குறைத்திருக்கிறதா? தொடர்ச்சியாக ஒரு நபர் ஒரே சம்பவத்தில் ஈடுபடுறாருன்னா அவனுடைய அந்த உள்நோக்கம் என்ன? நாங்க எங்களுடைய சட்டத்தில் சொல்றது கிரிமினாலிட்டி சொல்லுவோம். கிரிமினல் உள் நோக்கம். அவர் மனதில் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை நம்ம அப்படியே தவறு செஞ்சாலும் நம்ம தப்பிச்சு வந்துடலாங்கிற எண்ணம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த தவறு நடந்திருக்கிறது. இந்த இடத்துல அரசையோ காவல்துறை துறை சொல்ல வேண்டிய அரசியல் கட்சிகளுக்கு நான் ஒன்றே சொல்கிறேன், நடந்தது ஒரு சகோதரிக்கு, நம்முடைய குடும்ப பெண்ணுக்கு என்று அந்த பெண்ணுக்கான நீதியை பெறுவதற்கான முயற்சியில் அனைவரும் வருகிறோம். அண்ணன் திமுகவாக அவர் சொன்ன கருத்து நியாயமானவை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது கட்சி சார்ந்த பிரச்சனை கிடையாது, ஆட்சி சார்ந்த பிரச்சனை கிடையாது, சமூகம் சார்ந்த பிரச்சனையாக நான் கருதுகிறேன். இந்த இடத்துல அந்த மாணவிக்கு நடக்கக்கூடிய கட்ட அந்த பெண்ணை தொடர்ச்சியாக ஊடகங்களை பத்திரிகையிலும் தொடர்ந்து அதுதான் செய்திகளை போட்டு அந்த பெண்ணுக்கு மனதளவில் காயப்படுத்துவது. சரிங்க சார், அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. எதற்காக அந்த எஃப்ஐஆர் வெளில வந்து இன்னமும் அந்த மாணவிக்கு ஒரு மன உளைச்சலையும் பாதுகாப்பின்மையும் கொடுத்து விடாத கேள்வி. அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்ததுனால நடந்து சொல்றாரு. அதாவது இன்றைக்கு என்ன காவல்துறை ஒரு புகார்தாரர் இல்லை, எங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது புகார்தாரருக்கு அந்த காப்பி அப்படி இருக்கணும். அந்த நகலை கொடுக்கிறது சட்டசாலை இடம். அதே நேரம் வேற யாருக்கு அதற்கு வேண்டிய. ஆனால் இந்த எஃப்ஐஆர் ஒன்று காவல்துறையில் இருக்கப்பட்ட வேண்டும், இல்லை புகார்தாரர் சார்பாக இதில் நடந்தது இது முழுக்க காவல்துறை ஆணையாளர்கள் இன்றைக்கு வந்து சட்டசபை தமிழ்நாடு மாநில போலீஸ் சொல்லும் போது அப்பதான் எஃப்ஐஆர் பாதுகாப்பு குறிப்பாக இந்த பாலியல் பெண்கள் குறித்த தகவல்களை ரகசியமாக பாதுகாக்கப்படும். பெயர் எல்லாம் வரணும். அந்த பெண்கள் காட்டக்கூடாது. பாதுகாப்பு இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கின்ற சூழலில் இது போன்ற நபர்கள் அரசியல் போராடுவது அவராக சொல்லவில்லை, ஆனால் அரசியல் கடுமையான தண்டனை. ஏன்னா இந்த விஷயத்துல காவல்துறை ரொம்ப ஜாகிரதையா நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணை கூப்பிடவில்லை, இது இவன் தானா அப்படின்னு கேட்கறதுக்கு நேர்ல சொல்லல.
அவங்க வாட்ஸ்அப் வீடியோ கால்ல நான் கேட்டாங்க. அந்த அளவு ஜாகிரதையாக அந்த போலீஸ் கையாண்ட போதும் இது வெளியே வந்துருந்தா இது உண்மையாக தண்டிக்கப்பட வேண்டிய விஷயமா. அவன் கண்டிப்பா யாரு வெளியில விட்டாங்களோ அவர் கடுமையான தண்டனை, ஏன்னா தண்டனை கடுமையானாதான் குற்றங்கள் தவிர்க்கப்படும். அது மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாடும் கம்மியா இருக்கும். அங்கெல்லாம் ட்ரெயின்ல போகும்போது யாராவது ஒருத்தர் ஏதாவது நம்ம நடக்காத மாதிரி இருந்தா கொஞ்சம் சமதமா கணக்குனா கூட அவ்வளவுதான் அவன் பயந்து ஓடிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த தண்டனை பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால காவல்துறையிலிருந்து இது கசிந்ததுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணியிருக்காங்க. நானும் இந்த கேஸை நான் பார்த்து தான் இருக்கேன். அவங்க அந்த பெண்ணியை நேரில் கூட கூப்பிடல, ஒரு வாட்ஸ்அப் காலில் தான் கேட்டாங்க இவன் தான் உங்களை பண்ணது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஜாகிரதையா இருந்த போதும் அது வெளியே வந்திருக்கு. முரளி சார், இதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? காவல்துறை சரியாக தான் கையாண்டு இருக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய பாதுகாப்பை காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குற்றவாளி பிடிபட்டு இருக்கிறார், தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆனால் எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியும்? வெளியே வந்திருப்பது தவறு. அது யார் மூலமாக வெளியே வந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் தப்பிக்க முடியாது. காவல்துறை ஜாக்கிரதையாக அவர்கள் இந்த பிரச்சனையை அணுகினார்கள் என்று அண்ணன் அவர்கள் அழகாக சொன்னார். அந்த பெண்ணுடைய சுயமரியாதைக்கோ அந்த பெண்ணுடைய எதிர்காலத்திற்கோ பங்கம் வந்துவிடக்கூடாது என்று வீடியோ காலின் மூலமாக இவ்வளவு என்று அவர்கள் விசாரித்ததெல்லாம் சரியான முறை. இவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்த காவல்துறை இந்த எஃப்ஐஆர் வெளியே எப்படி வந்தது என்று தெரியவில்லை. அந்த எஃப்ஐஆர் யார் மூலமாக வெளியே வந்திருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக கடுமையாக எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக கண்டிக்கப்படுவார். நீதிமன்றம் அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கும். தவறு செய்தவர்கள் எப்பொழுதும் தப்ப முடியாது என்பதை அழுத்த நிறுத்தமாக நான் பதிவு செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். சரிங்க சார். சமரசம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு குற்றம் நடைபெற்றது, அந்த குற்றவாளி பிடிபட்டார், குற்றவாளிக்கு என்ன தண்டனை வேண்டுமோ அதை நிச்சயமாக பெற்று தருவோம் என்று அரசாங்கமும் உறுதியளித்திருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதை நோக்கியது? அதாவது ஏதோ இதுதான் முதல் முறையாக இருந்தா நீங்க சொல்றது ரொம்ப சரி. இல்ல ஒரு சில ஏதோ 1-2 நடந்திருக்குது என்று சொன்னால் கூட பரிசீலிக்கலாம். நான் திமுகவை குற்றம் சொல்லவில்லை. திமுகவில் 25 ஆண்டு காலம் இருந்தவன் நான். அந்த வளர்ச்சிக்காக தமிழ்நாடு முழுதும் சுற்றி பாடுபட்டவன். திமுகவை நான் குற்றம் சொல்லவில்லை. ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய அருகதை என்ன என்பதுதான் கேள்வி. சிதம்பரத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல முதல்வருக்கு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறான்னு ஒரு மாணவனை அடிச்சு தூக்கி குளத்துல போட்டாங்க. சம்பவத்தை பேசுங்க. எதுக்கு நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை பேசுங்க சார்? உங்களுக்கு ஏன் கோபம் வரும்? உங்களுக்கு ஏன் அத கேளுங்க. உங்களுக்கு ஏன் கோபம் வருது? நாங்க சொல்றதுல சரிங்க சார், பேசிட்டோம். அவர் முடிக்கட்டும், அவரோட கருத்தை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட எதிர்கருத்தை வைக்கலாம். உண்மை எவ்வளவு சுடுது பாருங்க. அவருக்கு இன ரத்தம் துடிக்குது. அண்ணா நீங்க திமுக தானே இருந்தீங்க அப்ப? என்னன்னு பாக்கணும். அத சொல்லுங்க சார். சமரசம் சார், உங்ககிட்ட ஜெயகண்ணன் சார் ஒரு கேள்வி கேக்குறாரு. அண்ணா மூத்த அரசியல்வாதி, ஒரே ஒரு கேள்வி. அந்த நேரத்துல நீங்க திமுகவா அதிமுகவா அத சொல்லுங்க. திமுக தான். அப்புறம் எப்படி நீங்க பேச முடியும்? ஏங்க அப்ப நான் ஏத்துக்கலாம். அந்த தகவலை விடுங்கண்ணா. வேற இப்ப கரண்ட்டுக்கு வாங்கண்ணா. இது அரசியல் விவாதம் அல்லண்ணா. நீங்க முதியவர், உங்களுக்கு இப்ப பிரச்சனை, இப்ப என்ன பிரச்சனை அதை பேசுங்க. பிரச்சனை தாங்க பேசுறேன். நீங்க எங்கேயோ இல்லைங்க, எதனா பேசுறாங்க பாருங்க. இழுத்து பேசுறதுன்னா பழைய சம்பவங்களை விடுங்க. இப்ப வாங்க இல்ல சம்பவங்களை தயவு செய்து இது வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வேண்டாம். நானும் அப்படி திருப்பி பேச நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். லாவணி கச்சேரி ஆயிடும், லாவணி கச்சேரி ஆயிடும். அரசியலா இருக்காது. மகாத்மா காந்தியடிகள் கூப்பிட்டார், வாங்க அரசியல் பொதுமக்களுக்கு சேவை செய்வோன்ட்டு மகாத்மா காந்தியடிகள் கூப்பிட்டார். அப்ப போனாங்க. காமராஜர் போனார், சத்தியமூர்த்தி போனார், சுப்பிரமணிய சிவா போனார். இப்படி எல்லாம் எல்லா தியாகிகளும் எங்கள் ஊர்லேருந்து நாகராஜமணிகார் போனார். எல்லா தியாகிகளும் அவர் பின்னாடி போனாங்க. இந்த காந்தியினுடைய தத்துவத்தை சொல்லணும் செஞ்சுனுட்டு. கருணாநிதி கூப்பிட்டார்.
யார் யார் பின்னாடி போனாங்க? அண்ணா கூப்பிட்டா. போட்டியாகி அண்ணா எல்லாம் போனாங்க. கூப்பிட்டது யார் யார்? சரி, இதுதான் சார் இப்போ இந்த விவாதத்தோடைய நிறைவுலயும் போட்டுக்க. தொடர்ந்து அரசியலாக்கப்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நம்ம இன்று அந்த மாணவிக்கு என்ன செய்ய போகிறோம்? எல்லாம் வேணாங்க. நீங்க தயவு செய்து பேசும்போது குறுக்கு பேசாதீங்க. ஐயா, இல்ல, ஐயா, சரிங்க சார், முரளி சார், சமரசம் சார், நம்ம ஒழுங்கான இல்லைங்க, இது ஒழுங்கான ரொம்ப சரி கண்டிக்கிறேன். சரி நீங்க பேசுங்க. சரி, முரளி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, ஏங்க நடக்காத நான் பேசுறேன். நடக்காத பேசுறேன்னா சார் யார் என்ன செஞ்சாங்க அந்த முன்னாடி கதையெல்லாம் விட்டுறலாங்க சார். இப்ப இன்னைக்கு கதைக்கு வாங்க. நடக்காத பேசுறேன். நடக்கிறதான் பேச. நீங்க தயவு செய்து உங்களுக்கு நீங்க வளர்ந்து வந்திருக்கு இந்த குறுகிய காலத்துல தான் அரசியல் பாக்குறீங்க. கல்லு சிலை தெய்வம்னுவான். தெய்வத்தை நீங்க பார்த்தவங்க சிலையாக்கும் போது கல்லாக்கும் போது நீங்க பார்க்கல. கல்லு எப்படி சிலை எப்படி நாங்க பார்த்தவங்க. அதனால நீங்க சும்மா சரிங்க சார், நம்ம விவாதத்தை ஒட்டி நம்மளோட விவாதத்தை கொண்டு போகணும். ஏனென்றால் இந்த விவாதம் பார்க்கின்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். சோ பெண்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் இவங்க எல்லாம் வந்து போராடுறாங்க, இவங்க எல்லாம் அதை பத்தி பேசுறாங்கன்ற நம்பிக்கை வரணும். மேடம், எதிர்காலத்துல தமிழ்நாட்டு மாணவிகள், தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு அரசை நம்பி, கல்லூரி பள்ளிக்கூடத்தை நம்பி, கல்லூரியை நம்பி அனுப்பணும்னு சொன்னா நாம் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எவ்வளவு பயபக்தியோட இருக்கணும், எவ்வளவு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் சந்திச்சிருக்கிறோம். அது எல்லாம் பார்த்து வரும்போது அதை விட்டுட்டு அதுக்கு ஏதாவது பூசி மொழிகி அதுக்கு ஏதோ ஒரு நடந்துட்டா அதுக்கு மன்னிப்பு கூட தேடாம அதுக்கு எப்படி தீர்ப்பு வழங்குறதுன்றது ஒரு நல்ல அதுக்கு தேடாம அது இல்லைன்னு மறுக்கிறது இதுவே ஒரு தொழிலா போச்சு. அதுக்கு தான் தீய சக்தி பேர். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜெயகண்ணன் சார், நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நாள்தோறும் அரசுக்கு ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்துக் கொண்டேதான் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எப்படி அடக்க வேண்டும், பிரச்சனைகள் வராமல் எப்படி பார்க்க வேண்டும் என்பது பற்றி அரசாங்கம் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை அரசியலுக்காக ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக மாற்றுகிறார்கள் அதிமுகவும் பிஜேபியும் என்ற விமர்சனம் இன்று வைக்கப்பட்டுள்ளது திமுக தரப்பிலிருந்து. உங்களுடைய பதில்? இல்லை, அது ஓரளவுக்கு உண்மைதான். என்னன்னா இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சமூக பிரச்சனையாக கருத வேண்டும். அதாவது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்ம பிரித்து பார்க்கல. பொதுவாக மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட அண்ணன் சொல்கிற திராவிட மாடல் அரசுங்கிற திராவிட இயக்கங்கள் ரெண்டையும் தான் நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியிலும் சரி, அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி, பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி தான் இருந்திருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தையும் அப்படித்தான் கருதுகிறோம். இதில் வந்து கட்சி ரீதியாக நம்ம போகவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 1996 அண்ணன் சொன்ன அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ரேகிங்னு ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் ரேகிங் தடுப்பு சட்டம் வந்து, அதே 97 அந்த காலகட்டத்தில் சரிகா ஷா என்ற அந்த பெண் மீது நடத்தப்பட்ட ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கருதி தான் உங்களுக்கு அந்த ஈவ்டீசிங் ஆக்ட் வந்தது. அப்புறம் இப்போ டெல்லியில் நடந்த நிர்பயா வழக்கு, இது போன்ற இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போதோ, எந்த சமூக குற்றங்கள் நடக்கும்போதோ அது சம்மந்தப்பட்ட சட்டங்கள் வருகிறது. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் இது போன்ற நபர்கள் இல்லையா? நம்ம அரசியல் பேசினா அதுபோல் வந்து உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கலையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் சொல்லக்கூடிய அதே அமைச்சருக்கு சொந்தமான அவர் உறவினர்கள், இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் பையெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வழக்கு வந்துச்சு. நம்ம அதுக்குள்ளே போகலை. நான் என்ன சொல்கிறேன், நிகழ்வுகள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களின் தரப்பிலிருந்து பார்க்கணும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிறது, அதுக்காக வந்து இவங்க அரசியல் படுத்தணும்னு பேசினா இந்த சமூக குற்றங்களை பேசுவது யார்? இன்றைக்கு முதலமைச்சர் வந்து நேரடியாக ஏதாவது அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஏதாவது பண்ணாங்களா, இல்லை வேற கட்சியோட நிர்வாகிகள் ஏதாவது பண்ணாங்களா? அப்படி தான் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சியில் நிர்வாகி இருப்பதற்காக குற்றங்கள் செய்ததா கட்சி மீது நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் இப்போ ஏதோ ஒரு கட்சியோட சம்பந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்றவங்க எல்லாருமே குற்ற பின்னணி உள்ளவங்களா இருக்காங்க. இன்னொன்று, குற்றங்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் வழக்குகள் இருக்கிறதுனாலே ஒரு குற்றவாளிகள் நம்ம சொல்லிட முடியாது. அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தால் உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் குற்றவாளிகள். இப்போ அந்த ஞானசேகரன் குற்றம் சாட்டப்பட்டவர். இது சம்பந்தமான நடவடிக்கை அரசு எடுக்கிறது, காவல்துறை எடுக்கிறது, இந்த நபர்னு கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதே நேரத்தில் காவல்துறைக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்த எடுப்பில் அவர் காலை உடைக்கிறதா கையை உடைக்கிறதா இது மாதிரியான மனித உரிமை மீறலில் ஈடுபடக்கூடாது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், காவல்துறையில் வந்து உங்களுக்கு அதற்கு சரியான நபர்களாக இருந்தால், அந்த நபர் தான் குற்றத்தை செய்திருந்தால் நீங்கள் எங்கே பார்க்கணும், நீதிமன்றத்தில் அவர் மீது உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் அந்த வழக்கை விரைவுபடுத்த வேண்டும்.
அந்த நபர் மீது தண்டனை வாங்கி தருவதற்கான அந்த முகாந்திரத்தில் செய்ய வேண்டுமே ஒழிய ஞானசேகரன் இல்லை, எந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரும் காவல்துறை கை வைப்பதற்கான அனுமதி கிடையாது. இந்த அது என்ன சொல்ற, பாத்ரூமில் விழுந்துட்டாங்க, டாய்லெட்டில் விழுந்துட்டாங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. மனித உரிமை மீறல்களை தொடர்ச்சியாக மனித உரிமை ஆணையம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களையோ அரசையோ திருப்திப்படுத்துவதற்காக செய்கின்ற செயல் அல்ல. இந்த பெண்ணுக்கு இன்றைக்கு ஒரு தவறு நடந்திருக்குது, இந்த குற்றம் நடந்திருக்கு, அந்த ஞானசேகரனுடைய ஏற்கனவே வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதால அந்த மாதிரி செஞ்சாரா? இன்னொன்று, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருடைய எப்படி வராரு, உள்ள வராரு, அதற்கான காரணங்கள் என்ன? இன்னொன்றை நான் சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு காவல் நிலையத்திலும் மற்ற நிறுவனங்களிலும் அவர்களுடைய கட்சிக்காரர் உள்ள வருவதாக பொதுவாக பேசிக்கொள்கிறார்கள். பொது நபர்கள், நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று இது போன்ற நபர்கள் செய்கிறார்களா? அதை கண்காணிக்க வேண்டும் நான் சொல்றேன். கட்சி அடிப்படையில் நிர்வாகிகள், நான் வந்து என்ன சொல்றேன், ஆட்சிக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கு கட்சி நிர்வாகிகளை தூக்கி எறியுங்கள்னு சொல்றேன். சொல்லுங்க முரளி சார், இந்த நேரடியான ஒரு ஆலோசனைக்கு, நேரடியான ஒரு கண்டனத்திற்கு, விமர்சனத்திற்கு உங்களோட பதில் என்ன? அவர் தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம், ஆனால் ஒரு கட்சியோடு சம்பந்தப்பட்ட நபராக இருக்கும் பொழுது அந்த நபர் மீது இப்படி ஒரு கண்டன குரல் எழும்போது அவரிடம் கரிசனம் காட்டுவது அவசியமா? அதாவது அவர் எங்கள் கட்சிக்காரர் என்பதற்கான எந்த வகையான ஆதாரமும் கிடையாது, அதுல எந்த வகையான மாற்றமும் கிடையாது. ஏன் என்று கேட்டால், நான் தமிழ்நாடு முழுவதும் ஏதோ நான் ஊடகத்தில் உட்கார்ந்து பேசிவிட்டு போகிற ஒரு பேச்சாளனோ அரசியல் விமர்சகனோ அரசியல்வாதியோ கிடையாது. நான் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள் பேசக்கூடியவன், தெருவில் நின்று தெருமுனை கூட்டங்கள் பேசக்கூடியவன், சைதாப்பேட்டையில் எத்தனையோ கூட்டங்கள் நான் பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. அவர் எங்கள் கட்சியா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. ஏதோ அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்வதை போல பேசுவதும் சரியில்லை. நான் அப்படி என்று பார்த்தால், ஒரு பிரச்சனையை நாம் விஸ்வரூபம் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், ராமேஸ்வரத்திலே ஒரு சம்பவம் நடந்தது, அது பல பேருக்கு தெரியுமா? ராமேஸ்வரத்தில் குளிக்கின்ற அறையில் கேமரா வைத்து ராதாகிருஷ்ணன் என்று சொல்லப்படுகிற அதிமுகவினுடைய மருமகன் ராஜேஷ் கண்ணா அவர்கள் போட்டோ எடுத்தார் என்று, வீடியோ எடுத்தார் என்று அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா? அதையெல்லாம் நாங்கள் இந்த ஊடகத்தில் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏதோ இன்று நாங்கள் எங்கள் ஆட்சியில் ஒரு சம்பவம் நடந்து விட்டது, இந்த சம்பவத்திற்காகவே இந்த நாட்டில் வந்து பேசுவதற்கு பல பேர் வந்து இப்பொழுது போராட்டம் நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், மறியல் நடத்துகிறோம், காலிலே கோப்பு போட மாட்டோம், உடம்பிலே சட்டை போட மாட்டோம் என்று போராட்டம் நடத்துகிறோம் என்று வீராதி வீரர்களை போல பேசுகிறார்களவா? காட்டுமன்னார் கோயிலில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட பிஜேபியை சார்ந்த விஜயகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பார்த்தீர்களானால் கடலூர் மாவட்டத்திலே பார்த்தீர்களானால் ஒரு பெண்ணுக்கு தொந்தரவு செய்த பிஜேபியினுடைய கட்சியை சார்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்தில் செவிலியருக்கு தொந்தரவு கொடுத்தார் என்று சொல்லி அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சொல்லுங்க சார், சொல்லுங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த கட்சியில் இருந்தாலும் எவர் தவறுகள் செய்தாலும் அவர்களுக்கு தண்டனையை நாங்கள் பெற்றுத் தருவோம். அவர் திமுகவாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக காரன் என்பதற்காக நாங்கள் விட்டுவிடக்கூடியவர்கள் அல்ல. எங்கள் தளபதி எப்பொழுதும் நியாயமாக நேர்மையாக நடக்கக்கூடியவர். இன்னும் உங்களுக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன் ஊடகத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு, திமுக காரனை காவல் நிலையத்திற்கு செல்லக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்ட பிறகு அந்த உத்தரவை காப்பாற்றக்கூடிய இடத்தில் திமுக தொண்டர் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நாங்கள் கட்டுப்பாடு மீற மாட்டோம். எங்கள் அண்ணா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை பெரியார் திருப்பி எங்களுக்கு சொன்னார். கடமை இழந்தாலும் இழக்கலாம், கண்ணியத்தை இழந்தாலும் இழக்கலாம், கட்டுப்பாட்டை மட்டும் திமுகவும் திராவிட இயக்க தோழர்களே இழந்து விடாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் கட்டுப்பாட்டை இழக்க மாட்டோம். எங்கள் பயணத்தில் நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்க சார். சமரசம் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப அதிமுகவும் பிஜேபியும் எடுத்திருக்கின்ற போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்பது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டாகிவிட்டது. அடுத்ததாக இப்ப முரளி சாரும் வந்து ஒரு கருத்தை பதிய வைத்தார். திமுக சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, சரியான நடவடிக்கை சரியான நேரத்தில் கண்டிப்பாக எடுத்து தீர்வோம் என்று. இதற்காகத்தானே உங்களுடைய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும்? அதாவது எப்பவுமே உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு உலகம் இருந்தாங்க. அதுதான் ஏமாற்றி பிழைப்பதே வாழ்வு என்றான பிறகு உண்மையிலேயே ஏமாற்றத்துக்கான பிழைக்க தெரிஞ்சாதவனால நேர்மையாளர்களால பிழைக்க தெரியாதவன் ஆயிட்டான். ஏமாற்றி பிழைப்பதுதான் வாழ்வு என்று ஆன பிறகு
நேர்மையாலும் பிழைக்க தெரிவதான் ஆகிவிட்டான். இதுதான் இன்றைய அரசியல். இன்றைய அரசியல் நீங்கள் பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு கட்சியிலையும் என்னென்ன சிக்கல் இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குது, எது எது சால்வ் பண்ணியிருக்காங்க, அதில் திமுக எந்த அளவுக்கு செஞ்சிருக்குன்னு பாரு. எல்லாம் இப்போ நான் யோகின்னு நான் சொல்ல தயாரா இல்லை. யோகியன் என்பவன் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. ஆனால் உண்டுன்னு சொன்னால் அவனுக்கு மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3 இருக்காது. 3 இல்லாத இந்த என்ன போனா என்ன? இந்த கட்சி என்னுவது ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு. நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இது நடந்து விட்டது என்ற பதற்றம் வேண்டும். அவர்களை எப்படி காப்பதில் என் குழந்தை, என் மகள், என் மனைவிக்கு அந்த கதி ஏற்பட்டிருந்தால் என்ன என்ற உணர்வு வர வேண்டும். அந்த உணர்வு தலைமைக்கு வந்திருக்கிறதா? பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் வவ்வாலும் ஒரே இனம்தான், பறவை இனம்தான். ஆனால் தரம் வேற, திறன் வேற. ஆகவே இந்த ஆட்சி மக்கள் மீது நல்ல அன்பு கொண்டு, ஆதரவு கொண்டு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செய்தால் வரவேற்போம். அப்படி இல்லை என்று கண்டிப்பாக. சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். சாய் சுதாகர் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதே கேள்விதான். எந்த கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்ன வாக்குறுதி தான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்குமான ஒரு வெற்றியாக நீங்கள் பார்க்குறீங்க? அதில் எங்களுக்கு டவுட்டே கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதில் டவுட் இல்லை. ஆனால் அண்ணன் 2 விஷயம் சொன்னார். மொதல் விஷயம் வந்து அவன் அந்த பையன் வந்து எங்கள் கட்சியில் இருக்கானாலே எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவன் பல மந்திரிகளோடு நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அது அவ்வளோ சுலபமாக கடந்துட்டு போயிட முடியாது. இவங்க ஃபோட்டோ இருக்குது. ஒன்று இவங்க வந்து இல்லை, எங்களுக்கு தெரியாமல் அவன் ஃபோட்டோலாம் போட்டுட்டான் சோஷியல் மீடியாவில், எங்களுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இது முதல் தடவை கிடையாது. அந்த ஈசிஆரில் 2 பேர் கலாட்டா பண்ணும்போதும் ஒருமையில் பேசுகிறாங்க. துணை முதலமைச்சரை அவருக்கு ஃபோன் போடுன்றாங்க அவர் பேரை சொல்லி. அதே மாதிரி அம்ஜிக்கரையில் பாலியல் பலாத்காரம் 10 நாளோ 7 நாளோ வச்சு ஒரு பொண்ணை கெடுத்தவன் அவனும் வந்து நான் ஒரு மந்திரியோட டிரைவர்னு சொல்கிறான். இவங்க வந்து கடந்து போகாமல் மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குற வகையில் இவங்க வந்து கிடையாது, இவங்க எங்களுக்கு சம்பந்தமாக இல்லாதவர்கள், இவன் தப்பு பண்ணியிருக்கான், நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு இவங்க வந்து ஒரு அறிக்கை விடணும். அதே மாதிரி இவங்க இப்போ கடந்து தான் போகிறாங்க. அப்போது மற்றவங்க ஒரு 10 பேர் சொன்னார், பாஜக கட்சியில் இவங்களை கைது பண்ணியிருக்கோம், அவங்கள கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ மற்ற கட்சி பாஜகவில் குற்றம் செஞ்சால் எங்கள் கட்சியில் குற்றம் செஞ்சால் பரவாயில்லன்னு சொல்கிறாரா? அப்படி கிடையாது. அவங்களே பிடித்திருக்கிறார்கள். ஆமாம், அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இங்கே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லலை. அந்த அம்ஜிக்கரில் நடந்த விஷயத்துக்கும் கைது பண்ணியிருக்காங்க, இங்கேயும் நேற்றும் கைது பண்ணியிருக்காங்க, அந்த ஈசிஆர் மேட்ரு கைது பண்ணியிருக்காங்க, அந்த திருநெல்வேலி நடந்த விஷயம் பாலியல் பலாத்காரமும் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதில் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க? இப்போ எஸ்பெஷலி ஈசிஆரில் வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சரை அவன் வந்து ஒருமையில் பேசியிருக்கான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க? அது வெளியில் வந்ததுன்னா மற்றவன் கூட குற்றம், அதை வந்து நான் இவங்க மேலே குற்றமாக சொல்லலை, தப்பாக சொல்லலை. ஆட்சியில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து தப்பை வந்து சுட்டி காட்டுற போது நல்லதையும் நம்ம வந்து சொல்லணும். அதனால் அது கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, போலீஸ்காரர்கள் இதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து வெளியில் வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுக்கணும். இல்லை நான் இவன் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணால் கூட, இப்போ அவங்கள பயந்து போய் ஒரு ராத்திரி விட்டு தானே மறுநாள் தானே அவங்கள கைது பண்ணாங்க. ஈசிஆரில் கலாட்டா பண்ணவங்கள அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க என்ன ஆச்சு, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி சொல்லணும். அப்போ தான் பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் எதிர்கட்சிகளும் இந்த மாதிரி வீண் குற்றச்சாட்டுல சுமத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. நீங்க சொல்லுங்க. அதாவது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும், சரி. ஆனால் சட்டம் கடுமையாக இருக்கிறது, ஆனால் தண்டனை கடுமையாக இருக்கிறதா? அந்த தண்டனை நிறைவேற்ற முடிகிறதா? ஆனால் அங்கே இருக்கிற லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பித்து வருகின்றனர். அப்படி ஒரு குற்றவாளி தப்பித்து வரும் பொழுது அந்த மற்ற எண்ணம் இருக்க அந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம எப்படி அந்தாலும் தப்பிச்சலாம். ஏன்னா நீங்களே இந்த கருத்தை முன் வச்சுங்க, தான் தப்பித்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்துதான் அவன் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டான். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எப்படி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு பற்றிய உத்தரவாதம் கிடைக்கும், பெற்றோர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இல்லை, ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இந்த மாதிரியான போக்சோ ஆக்ட்
அப்படிங்கிற பாலியல் ரீதியாக நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை விசாரிப்பதற்கு மகளிர் நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இந்த மகளிர் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு முன்னாடி இருந்தது. இவர்களால் இந்த வழக்கு நீர்த்து போயிடுது, இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்திடுறாங்க. இது போன்ற நபர்கள், கட்சி சார்ந்த நபர்கள் வரும்போது அந்த வழக்குகளை அதற்கு சாதகமாக முடிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் அதை சொல்ல முடியும். அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தபோது அங்கே நீதித்துறையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னென்னா, அந்த மகளிர் நீதிமன்றங்களில் மட்டும் அரசு சார்பில் அதற்கான இன்டர்வியூ எடுத்து நேர்காணல் செய்து இந்த வழக்குகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இதில் எக்ஸ்பெக்டேஷன், அதை வழக்குகளை நடத்தி பெண்களுக்கு சமூக ஆர்வத்தோடு செய்யக்கூடிய பெண்களை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர் நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் அரசு சார்பில் கட்சி சார்ந்த நபர்கள் இல்லை, சமூகம் சார்ந்து அந்த பெண்களுக்காக வாதாடக்கூடிய, போராடக்கூடிய, குறிப்பாக பெண்களின் நலன்களுக்காகவே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் நியமிக்கிறார்கள். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளுடைய அந்த தன்மையும் அந்த வழக்கு நடத்தக்கூடிய அந்த கால அவகாசமும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்னென்னா அந்த மகளிர் நீதிமன்றங்களில் சரியான முறையில் வழக்குகள் நடக்கிறது, முடிந்த அளவிற்கு விரைவாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற நபர்களுக்கு அங்கு பிணையை வழங்கக்கூடாது என்ற அப்ஜெக்ஷன் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த நேரடியாக சிறையிலேயே இருந்து அந்த வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் அரசு கண்காணித்து கொண்டு தான் இது அரசு எந்த இடத்திலும் குறுக்கிடலை. ஒரு அரசாக இன்னொன்று ஒரு கட்சி சார்ந்த அரசு தான் இருக்க முடியும். ஆனாலும் கூட ஒரு கட்சி சார்ந்த நபருங்கிறதுனால யாரும் அதற்கான ஆதரவை கொடுப்பதில்லை. ஒரு மனிதன் குற்றம் செய்து விட்டான், அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு அந்த கட்சி உடனடியாக ஒதுக்கிட்டாவே அவனுக்கு அதுவே தண்டனை தான். அடுத்த கட்டமாக நீதித்துறையில் வழங்கப்படக்கூடிய இந்த தண்டனைகளை, இந்த தீர்ப்புகளை எல்லாம் விரைவுபடுத்துவதற்கான பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை சட்டத்துறை எடுக்க வேண்டும். அதற்கான அடிப்படையைத்தான் நாம் சொல்கிறோம். பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டுகள் வழங்கப்படும் போது உடனடியாக நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். அரசு சார்ந்து அவர்களுக்கான ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கட்சியில் இருந்தால் அந்த கட்சி தனி, ஆட்சியோடு நம்ம அதை இணைக்கக்கூடாது. ஏதோ ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துச்சுன்னா அந்த கட்சியோட நிர்வாகிங்கிறதுனால நம்ம அதை குற்றம் சாட்டக்கூடாது. நான் அப்படி பார்த்தா எங்கேயோ ஒரு மூலையில் எவனோ ஒருத்தன் சேராம அந்த கட்சியில் இருக்காங்கிறது அவருக்கே தெரியாத. நிச்சயமாக சார், அதாவது கட்சி தலைவராக இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். இல்லனா நீங்க சொல்ற மாதிரி விஐபிஸ் அவங்களோட தொடர்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. அந்த நபருக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தெரியும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவனை தெரியாதே. எனக்கு ஐஜியை தெரியாம ஐஜியை எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. எந்த நபரும் உயரிய பதவிகளில் இருப்பவரை தெரியும் என்று சொல்லுகின்ற போது அந்த உயரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இன்னொன்று, ஒருத்தர் போட்டோ அண்ணன் சொல்ற மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டதுனாலே அவர் இன்றைக்கு இருக்க சொல்ல எல்லாருமே செல்ஃபி மோகத்தோடு போய் அந்த உயர் அதிகாரிகளும் போய் நேரடியாக அணுகி ஒரு போட்டோ எல்லாம் சொல்லிடுறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோவை சமூக வலைதளங்களில் போடுறாங்க. அதனாலே அவங்க பழக்கமானவங்க நெருக்கமானவர்களாக சொல்லிட முடியாது. இந்த சூழலை பார்க்கின்ற போது நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தி, எந்த கட்சியை சார்ந்த நபர்களும் அந்த ஊடகங்களில் சொல்லுகின்ற போது அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் ஒரு அடையாளத்துக்காக சொல்றாங்க. ஆனால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருங்கிறத யாரும் மாத்திர முடியாது. அதற்கான அந்த தண்டனையை அந்த வழக்கு விசாரணையில் அவர் கண்டிப்பாக பெற வேண்டும். சரிங்க சார், குறுக்கிட்டு ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் அடுத்து முரளி சாரோட கருத்தை கேட்கணும். சார் முரளி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது நிறைய பிரச்சனைகள் இப்ப அரசாங்கத்தின் முன்னாடி வரிசையாக நிற்கிறது. கல்வி, வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் கட்டமைப்பு எல்லாம் இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மட்டும் நாள்தோறும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக பூதாகரமாக முன்னிற்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அதற்கு உங்களோட பதில் என்ன? இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே குற்றம் குறைவாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் என்று ஒன்றிய அரசை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று ஒன்றிய அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் சில சம்பவங்கள் நடக்கிறது. சம்பவங்கள் நடக்கிற பொழுது அதை தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வீடு இருக்கிறது, வீட்டிலேயே சில சம்பவங்கள் நடந்து விடுகிறது. அதே போல நாட்டில் இருக்கிற பொழுது, நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு சில சம்பவங்கள் நடப்பது துரதிருஷ்டவசமானதுதான். இந்த சம்பவங்கள் எல்லாம் இனிமேல் நடக்காமல் தமிழ்நாடு ஒரு அமைதியான தமிழ்நாடாக இருப்பதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவருக்கு நீங்கள் அனைவரும், அனைத்து கட்சிகளும், ஊடகங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். பொள்ளாச்சியில் பாலியல் பிரச்சனை 2019 வந்தது. குற்றவாளிகள் எப்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் 2021 தான் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஆளுங்கட்சி எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்தது, எப்படியெல்லாம் அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்.
ஆனால் இந்த சம்பவத்திலே வழக்கு அந்த புகார், அந்த பெண் புகார் கொடுக்கப்பட்ட 5 மணி நேரத்திலே குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நான் உங்களை ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பிள்ளைய, நானும் ஒரு பெண்ணுக்கு அப்பா என்கிற ஸ்தானத்திலே சொல்கிறேன், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்ல காலமாக இருப்பதற்கு இப்படிப்பட்ட விமர்சனங்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து, ஐயோ சென்னையில போய் படிக்காதா, படிச்சாலே இப்படி நடந்திருங்கிற ஒரு பயத்தை உருவாக்கி விட வேண்டாம். மாதர்தன் இழிவு செய்யும் மடமைகளை கொளுத்துவோம். அந்த மடமை ஆணின் மூலமாக வந்தாலும் யார் மூலமாக வந்தாலும் அதை கொளுத்துவதற்கும் விளக்குவதற்கும் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் எங்கள் தலைவர் தளபதியும் இளம் தலைவர் எங்கள் உதயநிதி ஸ்டாலினும் தயாராக இருக்கிறார்கள். அக்கிரமம், அநியாயம், அராஜகம் எங்கே நடந்தாலும் விட்டு வைக்க மாட்டோம். எந்த உயரத்தில் இருப்பவன் செய்தாலும் அவர்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்பதை ஊடகத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சமரசம் சார், உங்களுக்கும் இது கேட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க முன்வைத்த ஒரு ஆதங்கமும் அதுதான், யாராக இருந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பது. அதற்கான உத்தரவாதத்தையும் முரளி அவர்கள் இப்போ நேரலை நிகழ்ச்சியிலே கொடுத்திருக்காங்க. உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. அவர் உத்தரவாதத்துக்கு நன்றி. அவர் மாதிரி எல்லாரும் இருக்குதா, ஆட்சி இருக்குதான்றது அவர் தான் சொல்லணும். ஒரு பறவை தன் சிறகை நம்பி இருக்கிறதே தவிர தான் அமர்ந்த கிளையை நம்பி அல்ல. நம்முடைய தமிழ்நாட்டுல இப்ப இனிமேல் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு தற்காப்பு கருவி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் வந்து விட்டது. ஒவ்வொரு தனி மனிதனும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தற்காப்பு கருவி தேவை என்கின்ற அளவிற்கு அரசியல் நிலவரம் பல விஷயம், இந்த இது மட்டும் அல்ல, பல விஷயம், இந்த பெண் விஷயம் மட்டுமல்ல, இந்த மாணவி விஷயம் மட்டுமல்ல, பல விஷயங்கள் இன்றைய தினம் தனி மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எங்குமே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது என்ற நிலை வந்த பிறகு ஒவ்வொருவருக்கும் தற்காப்பு ஒரு ஆயுதம் தேவை என்ற நிலை வந்து விட்டது. அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம், பார்ப்போம். சரிங்க சார். சுதாகர் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. ஒரு 2 மினிட்ஸ் பேசுகிறேன். சகோதரர் சொன்னார், அதாவது ஃபோட்டோ கொடுத்துட்டா அவங்களுக்கு இவங்கள தெரியாது, இவங்களுக்கு அவங்கள தெரியாதுன்னு. எங்களுடைய ஆதங்கம் என்னன்னா, இவங்களுக்கு தெரியாதுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். யார் யாரோ வந்து மேடையில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதே மாதிரி தான் திரு மோடி அவர்கள் அதானி பக்கத்தில் நிற்கிற ஃபோட்டோ மட்டும் உறுதிப்படுத்தி எல்லாரும் சேர்க்க முடியாது, கிடையாது, அப்படிதான் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதானி வந்து ஒரு நான் ஃபேஸ், அது வந்து தற்செயலாக எடுக்கப்பட்ட போட்டோன்னு கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? எல்லாரையும் எப்படின்னு வந்து நம்ம ஒப்பீடு செய்ய முடியுமா? அதானி குற்றவாளின்னு சொல்லி அமெரிக்கா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அண்ணா குற்றவாளின்னு சொல்லலன்னா அத சொல்லலாமா? அண்ணனுக்கு என்ன சொல்லிருக்காங்க? சரிங்க சரிங்க சார், சரிங்க சார். இது வரைக்கும் அரசியல் ரீதியா அண்ணன் பேசலனே, நீங்க சரியா பேசுறீங்க. இப்ப அரசியல் ஆக்கிராதீங்க. இல்ல அரசியல் ஆக்கல அண்ணா, நீங்க கூட வேண்டாம், இது நம்ம வேற டாபிக் போக வேண்டாம் அண்ணா. இது எல்லாமே நம்ம பொதுவா பேசிருக்கோம். இல்ல நாங்க சொல்றோம்னு சொல்லி நீங்க கோவப்படாம, நீங்க உங்க அந்த இந்த கவர்மெண்ட் காலேஜ் நீங்க சொன்னீங்க இல்லையா, 100-150 ஏக்கர், அதுக்கு ஏத்தார் போல சிசிடிவி கேமராக்கள் அமைத்து அந்த கேமரா வந்து கண்காணிக்கணும். நாள்தோறும் சாயந்தரத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து யார் வராங்க போறாங்க, ஏன் வராங்க அப்படின்னு அதை கண்காணிச்சு அப்படிதான் பாதுகாப்பு கொடுக்க முடியுமே தவிர வேற வழியே கிடையாது. ஒரு டெய்லி ஃபாலோ அப் இருந்தாதான், தினந்தோறும் அந்த பாதுகாப்புக்கு கையில் எடுத்து பண்ணாதான் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய இடத்துல அண்ணன் சொன்ன மாதிரி பாதுகாப்புக்கு வழியே கிடையாது. அது மாதிரி எத்தனையோ, இப்போ சேலம் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா பெரிய காலேஜ். இதில் அண்ணன் உட்பட ஒரு சின்ன தீர்வு சொல்லிடுறோம். இல்ல அதே உங்களோட நிறைவான கருத்தா சொல்லிடுங்க. அதாவது அதே மாதிரி ஒரே விஷயம் இன்னொன்று வந்து அண்ணன் சொன்னாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும்னா அரசாங்கம் எடுத்து சொல்லணும். அதை வக்கீல் எல்லாம் கூட நாங்கள் ஒரு பொதுப்படையான வக்கீல் எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அண்ட் இன்னொன்று, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த போக்சோ சட்டம் எங்களை பொறுத்த வரைக்கும் காமன் மேனுக்கு போக்சோ சட்டம் வந்து அவ்வளவு கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியல, எங்களுக்கு கூட தெரியல. அதனால ஏதாவது குறைபாடுகள் இருந்தா நீங்க மத்திய அரசாங்கத்தை அணுகி அதை இன்னும் கொஞ்சம் கடுமையாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க உங்களுடைய நிறைவான கருத்து. பொதுவாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சிக்கு வரும்போது என்னென்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தது மாதிரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது வெளியில் பேசக்கூடிய செய்தி இருக்கிறது.
அதற்கான முழுமையான காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் தலையிடுறது. இப்போ வந்து ஒரு நிறுவனம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு கல்வி நிறுவனம் இருக்குன்னா அந்த கல்வி நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற நபர்கள் வேற இருப்பாங்க, இவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குன்னா அந்த கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுவரே பொதுவான நபர்கள்ட்ட விடணும். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகம் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்து பணிகளையும் தங்களுடைய பணிகளாக நினைப்பது, அனைத்து கல்வி அரசு நிறுவனங்களையும் தங்களுடைய நிறுவனங்களாக நினைக்கிறது. இதை வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு நிறுவனங்களில் செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய பொதுவான இடங்களில் போய் கட்சி நிர்வாகிகள் தங்களுடைய அந்த ஈடுபாட்டை காட்டுவது, இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழில் நிமித்தமான நிறுவனங்களில் போய் உள்ள கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இது போன்ற தவறுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இல்லை முழுமையாக கூட எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடக்கும். அப்போ கட்சி உங்களுக்கு கட்சி சார்ந்த சாயம் பூசப்படும். அப்போ கட்சிக்கு கெட்ட பேர் வரும், அந்த கட்சியின் அடிப்பில் ஆட்சிக்கும் கெட்ட பேர் வரும். இதையெல்லாம் நீங்க தீர்க்க வேண்டும் என்றால் எந்த கட்சியுடையதை வந்து அந்த இன்னும் சொல்றாங்க இல்லையா, குற்ற நிழல் படிந்த நபர்களை பெரிய பொறுப்புகளுக்கு வரவிடாதீங்க. ஆரம்ப கட்டத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் பொழுதே அவர்களை வந்து நீங்கள் அதை ஸ்கேனிங் பண்ணுங்க. குறைந்தபட்சம் அவர்கள் மீது வேறு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளை முடியும் மட்டுமாவது அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்காதீர்கள். நல்லது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சியும் நான் தானே சொல்கிறேன், கட்சி சார்ந்த நிகழ்வுகளை கொண்டு போக வேண்டாம்ங்கிற சொல்லக்கூடிய சூழலில் இது போன்ற நபர்கள் எப்படி கட்சிக்கு வர்றாங்கிறதையும் சொல்கிறேன். பாதுகாப்பு கருதி வர்றாங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு இன்னைக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, ஈஸியாக வழக்கறிஞர் ஆயிடலாம், அட்வொகேட் ஆயிடலாம். அது வந்து நாங்கள் நேரடியாக பார் கவுன்சில் வந்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சி இருக்கு. ஆனால் கட்சியிலையும் சேர்ந்து பொறுப்பு வாங்கிடலாம். அதை வந்து கட்சி இருக்கக்கூடிய தலைமை தலைப்பை வெட்டி ஒரு வரி நிறைவான கருத்து. இது சட்டங்கள் கடுமையாக இருக்கின்றன. அந்த இது எல்லா பொதுவெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே நம்ம ஒன்று தான். இந்த கட்சி அந்த கட்சிங்கிற பாகுபாடெலாம் நான் சொல்லவில்லை. பாதிக்கப்பட்டிருப்பது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கான உறுதியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இனி வருங்காலங்களில் பெண்கள் வந்து நாங்கள் வந்து எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லைங்கிற அந்த மனப்பாங்குக்கு வருவதற்கான அந்த நடவடிக்கைகளை இந்த ஆட்சியிலும் காவல்துறையும் எடுக்கணும். சரிங்க சார். முரளி சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். நம்மை பெற்ற தாயும் பெண், நம்மை திருமணம் செய்கின்ற மனைவியும் பெண், நாம் பெற்றெடுக்கின்ற மகனும் பெண். அந்த பெண்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு ஆணாக இருக்கிற நாம் அவர்களுக்காக பாடுபட வேண்டும். ஆண் சமுதாயமாக இருக்கிறவர்கள் பெண்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வரியில் மட்டும் நான் சொல்கிறேன். ஆரியம் என்ன திராவிடம் என்னவென்றால், பெண்ணை இழிவு செய்தாத ஆரியம், பெண்ணுக்காக உரிமை குரல் ஆண் எழுப்பினால் அதுதான் திராவிடம். அந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற எங்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்று சொல்லி இந்த ஆட்சிக்கு ஆபத்தை உருவாக்க வேண்டும் என்று சில பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணத்தில் மண் விழுவது மட்டுமல்ல, 2026 மீண்டும் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு நாட்டு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். எத்தனை ஆயுதங்களை ஒரு பெண் கையில் எடுத்திருந்தாலும் கல்வி என்ற ஆயுதம்தான் மிகப்பெரிய ஆயுதம். அந்த கல்வி என்னும் பயணத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் தாண்டுவதற்குரிய மிகப்பெரிய சக்தியாக பெண் தன்னை உணர வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.